உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. Good evening everyone. Thanks for coming. கார்த்திக் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்ஸஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ஹியூஜ் அப்ளாஸ் டு யூ கார்த்திக். யூ டிட் அ வெரி குட் ஜாப். ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, இட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிம் அந்த ஃபீல் தான் இருந்தது. அண்ட் த என்டையர் காஸ்ட் யூ டிட் ஸோ வெல். ஜீவிதா அண்ட் ஐ டோன்ட் நோ சிந்துஜா சாரி. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் தீபா மேம், போத் மேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் கார்த்திக். ஸோ ஆஸ் லைக் பிரஜன் அண்ணா சொன்ன மாதிரி திஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ். அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒரு பக்கம் அழுவ வச்சதுன்னா பேரண்டெல்லாம் மேலே கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு டைமில் இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன பேசணும் தெரியல. மெனி மோர் டு கோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்கள் பேர் என்ன? சிந்துஜா. அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பனப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணணும். இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இவ்வளோ நேரம் மைக்கை வந்தோடனே உடச்சிட்டேங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி. இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க. இதுக்கு குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா இருக்குது. அண்ணா ப்ளீஸ் நீங்கள் எழுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லேயுமே. ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் சீரியஸ்லி எனக்கு இப்போ பேசினா நிறைய விஷயங்கள் அழுத ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நான் அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. எனக்கு
எனக்காக வந்த சில பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஸ்ரீ அண்ணா, முத்து அண்ணா அண்டு எனக்காக எடிட் பண்ண எடிட்டரு, சீரியஸில் அவனால் நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அண்டு டிஓபி தீபன்லாம் சொல்லவே வேணாம், எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய சப்போர்ட் பண்ணி என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கா. அண்டு நிவாஸ் எனக்காக போஸ்டர் சப்போர்ட் பண்ணி எடிட் பண்ண நிவாஸ், அவனுக்கும் எனக்காக கைத்தட்டுங்க. அண்டு என் பேர் வந்து கார்த்திக் தான். கார்த்திக்கு ராஜான்றது சில பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ராஜான்றது என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவனை என் லைஃப்பில் நான் மறக்கக்கூடாதுன்னு நினச்சேன். 10th நான் ஆக்சுவலாக ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டல்லேருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் மூவ் பண்ணிவிட்டு வந்தேன். என் லைஃப்பில் அவனை எப்போயுமே மறக்கக்கூடாது. சில சந்திப்பில் வந்து மீட் பண்ணிட்டேன். ராஜா, எனக்காக நீ மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன்டா. சீரியஸ்லி இந்த எண்டு போர்ஷனில் எனக்கு ஃபுல் அந்த பேனரை வெளியே சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவன் தான். லாஸ்ட் மினிட்ல அவனை மீட் பண்ணி அந்த பழைய ஸ்நேகிதன் லைஃப்பில் ஃப்ரெண்ட் இல்லைனா சில இடத்துல நம்மளால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் லைஃப்பில் சில ஃப்ரெண்ட்ஸுகள் தேர்ந்தெடுங்க, கரெக்டான பாதையில் கூட்டிகிட்டு போவாங்க நானும் நினைக்கிறேன். கரெக்டான ஃப்ரெண்டை சேர்ந்தெடுத்தா நான் இங்கே நிற்கிற மாதிரி நீங்களும் நிற்பீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக இவன் வந்து என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ராஜா. ஆக்சுவலாக இவனும் மீடியாவில் எடிட்டர் சம்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அறிமுகப்படுத்திட்டேன். ஸோ இவனோட ஒர்க் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க. எனக்காக 2 செகண்ட் உட்காரு. சந்துரு, எனக்காக வந்து இதை பற்றி 2 வாசம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது, பட்டு நான் மைக்க போட்டேன்னு யாரும் பேச மாட்டேங்க. வா, இல்லை பரவாயில்ல, வா இதோ சரி. எனக்கு எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் வந்திருக்கான். அவனை நான் வந்து பார்க்கணும். என்னோடய ஃபஸ்ட்டு படம்டா டைரக்ஷனு, வந்து பாருடா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். உதய் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி காலையில் கூப்பிட்டேன். எனக்காக வேலையை விட்டு ஓடி வந்தானா, ஃப்ரீயாக இருந்து வந்தானா எனக்கு தெரியல. ஆனால் நான் கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு தம்பிக்காக வந்திருக்கான். உனக்கு வாழ்த்துக்கள். உட்காரேன். வாழ்க்கையில் நீ இடத்துக்கு போகிறதுக்கு. சந்துரு, எனக்காக நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் இது ரிலேட்டடாக நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இனி வரும் காலங்களில் வந்து பெண்கள் சிதைக்கப்படுவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. சில விஷயங்கள் வெளியே தெரியும், சில விஷயங்கள் தெரியாதது நிறைய இருக்குது. எதுக்கு நான் இந்த கதையில் அந்த குட்டி பாப்பா அந்த இது காட்டினேன்னா, பெண்கள் வந்து இதுக்கப்புறம் பிறப்பாங்களா இல்லையா நம்மளால சொல்ல முடியாது. நிறைய வாழ்க்கையில் வந்து பிறந்ததுக்கு வரதான் போகிறாங்க. ஸோ அந்த குழந்தை குட்டி பாப்பா இந்த சமுதாயத்தில் இதுக்கப்புறம் எப்படி வளர போகிறான்ட்டு நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாது இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பயப்படாமல் நீங்கள் வந்து உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணி பேசுங்க. அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படியாச்சும் வெளியே தெரியப்படுத்து. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்டனை தீர்ப்பை விட நீங்களாக ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி திருந்தனா மட்டும்தான் சில விஷயங்கள் இதுவாகும். நான் சொன்ன மாரி தான், திருந்தனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டு ஒழிக்க முடியாத மாரி தான் இந்த விஷயத்துலையும். நீங்கள் உங்களுக்கு இது எந்த மாரி நான் மீன் பண்ணுறது எனக்கு சொல்ல வரலை எனக்கு ஆக்சுவலாக. பட் எனக்கு கொளருது. பட் ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா அதுவும் ட்ரோல் பண்ணி போட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. சந்துரு, எனக்காக வாழா, விடமாட்டேன். எவ்வளோ டைலாக் பேசுவா. கல்யாணம் இருக்குது கொள்ளு. ஏன்டா நீ எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இயர். கார்த்திக் ஒரு மாதிரி க்ரைம் பார்ட்னர். இவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு நல்ல ஒரு பிளாட் எடுத்து போல்டாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கான். இது பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பட் எனக்கு ஒரு சில விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பலை. நான் உனக்கு அது அப்புறமா சொல்கிறேன், சரியா? சிந்து வந்து என் கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதில். அண்ட் தீபா மேடம் அவங்களோட சீரியலில் ஃபஸ்ட் சீரியலில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக. எனக்கு அது ஃபஸ்ட்டு. அண்ட் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் மீடியா, ப்ரெஸ் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். ஆமாம், இந்த கார்த்திகோட வேண்டுகோளும் அதே தான். ஸோ இந்த படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.